கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 12 இன்றைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க. ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நினைக்கிறாங்க, தீபா அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு இன்னைக்கு கூப்பிட்ருக்கா, அவள் வீட்டுக்கு போகாமல் எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு ரம்யா நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் டக்குன்னு மனசாட்சி வருது. அப்போ ரம்யா கேட்குறாங்க, நீ எதுக்கு இப்போ வந்திருக்கா அப்படின்னு. அதுக்கு மனசாட்சி சொல்லுது, இங்கே பாரு ரம்யா, ஒருவேளை நீ நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போனாலும் என்ன பிரச்சனை ஆக போகுது, நீ தான் ரம்யான்னு சொல்லிட்டு போ, இதனால் எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் ஒருவேளை ரம்யா அம்மு அப்படின்னு கார்த்திக்கு தெரிஞ்சிச்சுன்னா கம்பெனியில் என் கூட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கிறவர் அப்புறம் என்கிட்ட பேச்சை நிப்பாட்டிடுவார். இதனால் எனக்கு தான் பாதிப்பு. நான் கார்த்தியை அடையணும் அப்படின்னா கார்த்திக்கிட்ட தேர்ட் பர்சனாக தான் பழகி அவன் மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறத கேட்டுட்டு மனசாட்சி சொல்லுது, இங்கே பாரு, ஏதாவது ஒரு சரியான முடிவெடு, மைண்டடாக முடிவு எடுக்காத அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் கண்டிப்பாக கார்த்தியை அடையணும்னா அந்த தீபா இருக்கிற வரைக்கும் என்னால் முடியாது. நான் எப்படி அந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போகாமல் இருக்கிறது அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு மனசாட்சி கேட்குது, நீ ஒரு வேளை போகலைன்னா கண்டிப்பாக அந்த தீபாவுக்கும் இல்லை கார்த்திக்கோ டவுட் வரும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அவங்களுக்கு டவுட் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ மனசாட்சி சொல்லுது, என்ன பண்ணாலும் நீ கார்த்தியை அடையிறதுல மட்டும் குறிக்கோளாக இரு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக கார்த்தி எனக்கு தான், அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது அப்படின்னு. அந்த நேரம் நம்ம தீபா ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா ஃபோனை அட்டன் பண்ணி சொல்லு தீபா அப்படின்னு சொல்ல, அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி, நீ கரெக்டாக காலையிலேயே வந்துரு அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, காலையிலேயே எதுக்கு தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ நாளைக்கு ஏன் கூடவே தான் இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு ரம்யா கேட்குறாங்க, இங்கே பாரு தீபா, எனக்கு பிஸ்னஸ் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அதையெல்லாம் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஓரங்கட்டி வச்சுட்டு அப்பாவை கூட்டிக்கிட்டு காலையிலேயே வந்துரு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லாமல் இருக்குது, அவரை கூட்டிகிட்டு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை தீபா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரம்யா, அப்பா மண்டபத்தில் ஒரு ஓரமாக தானே உட்காந்துருக்க போகிறாரு, அவருக்கு கண்டிப்பாக நாங்கள் எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டோம், நீ கூட்டிகிட்டு வா அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, இல்லை தீபா, அதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீ பேசுகிறத பார்த்தா நீயே வரமாட்டேன்னு நினைக்கிறேன், இங்கே பாரு, வராமல் இருந்தேன்னு வச்சுக்க, நான் கார்த்திக் சாரை கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னைய காதை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, என்ன தீபா இப்படி மிரட்டுற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அப்புறம் என் புருஷனையும் உன்னையும் மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ சிக்கவே மாட்டேங்கிற, அதனால தான் இப்படி சொன்னேன். இங்கே பாரு, நாளைக்கு நீ கண்டிப்பாக வந்தே ஆகணும், அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ, ஏதாவது பொய் சொல்லிவிட்டு வராமல் இருக்கலான்னு நினச்சேன், அப்புறம் உன்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது தீபா இப்படி மிரட்டுறா, நம்ம எப்படி நாளைக்கு போகாமல் அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ அந்த மனசாட்சி கேட்குது, இங்கே பாரு, தீபா வேற உன்னைய கூப்பிட்டுட்டா, இனிமேல் உன்னால் அவாய்ட் பண்ணவே முடியாது, நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு. அதுக்கு தீபா அந்த ரம்யா சொல்கிறாங்க, அந்த தீபாவை எப்படியாவது ஏமாற்றி நாளைக்கு வெட்டிங் ஆனிவர்சரிக்கு போகாமல் நான் எப்படியாவது தப்பிக்கணும், ஏன்னா கார்த்தி என்னை பார்த்துட்டான்னா அதுக்கப்புறம் நான் கார்த்தியை அடைய முடியாது, கார்த்தி என்கிட்ட சகஜமாக பேச மாட்டான், அவன் என்கிட்ட சகஜமாக பேசுகிற வரைக்கும் தான் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு, அவன் என்கிட்ட சகஜமாக பேசலைன்னா கண்டிப்பாக என்னால் கார்த்தியை நெருங்க முடியாது, தீபாவோட ஃப்ரெண்டு அப்படின்னு நினச்சி என்னைய விலக ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு ரம்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா சாமி முன்னாடி நின்று வேண்டிக்கிட்டு இருக்காங்க அந்த தாலியை வச்சுக்கிட்டு. அப்போ தீபா நினைக்கிறாங்க, கடவுளே, மீனாட்சி அக்கா ரொம்ப நல்லவங்க, ஆனந்த மாமா ரொம்ப நல்லவர், ஆனால் அந்த ரியா தான் கண்டதையும் சொல்லி ஆனந்தை ஏமாற்றி வச்சுருக்காங்க, ஆனந்த் மேலே எந்த தப்புமே இல்லை, மீனாட்சி அக்கா ரொம்ப பாவம், ஆனந்துக்கிட்ட அந்த ரியா எப்படிப்பட்டவன்னு ப்ரூவ் பண்ணி சீக்கிரம் மீனாட்சி அக்காவோட கழுத்துக்கு இந்த தாலியை ஆனந்த மாமா கட்டணும் அப்படின்னு தீபா சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தி தீபாட்ட என்ன தீபா அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார், நான் இந்த வீட்டுக்கு வரும் பொழுது எனக்கு யாருமே ஆதரவு இல்லை, ஆனால் மீனாட்சி அக்கா மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க, இப்போ அவங்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறத பார்த்தா என்னால் தாங்கிக்கவே முடியலை, அதான் கடவுள்கிட்ட வேண்டுனேன், எப்படியாவது
மீனாட்சி அக்காவும் ஆனந்த் மாமாவும் ஒன்று சேரணும், அந்த ரியா இந்த வீட்டை விட்டு போகணும், ஆனந்த் மாமா ரியா அந்த மீனாட்சியோட கழுத்தில் இந்த தாலியை கட்டணும், அதான் நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன் சார் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத தீபா, நீங்கள் நினச்சது இன்றைக்கி கண்டிப்பாக நடக்கும். ஆனந்துக்கு அந்த ரியா எப்படிப்பட்டவன்னு இன்றைக்கி ப்ரூஃப் ஆகிரும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் பாட்டி வராங்க, கண்டிப்பாக பாட்டி வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு தான் வருவாங்க. அவங்க வந்துட்டு மீனாட்சி அக்காவையும் ஆனந்தையும் ஒன்று சேர்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, கவலைப்படாத தீபா, இன்றைக்கி நடக்க போகிற விஷயம் கண்டிப்பாக அந்த ரியாவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். இனிமே அவள் யாரையுமே ஏமாற்றக்கூடாதுன்னு தான் நினப்பா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சார் உங்கள் மேலே தான் சார் முழு நம்பிக்கையில் இருக்கேன். மீனாட்சி அக்கா நான் இந்த வீட்டுக்கு தனியாக வந்த பொழுது எனக்கு முழு ஆதரவாக இருந்தாங்க, இப்பையும் அவங்க தான் எனக்கு முழு ஆதரவாக இருக்காங்க. அதனால அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும்னு நான் கோயிலுக்கு போயிட்டு இந்த தாலியை வச்சு பூஜை பண்ணிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்ல, கார்த்தியும் சரி தீபா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தீபாவும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா வந்து அவங்க பெட்டில் உட்காந்துட்டு ஒரே யோசனையாக இருக்காங்க. அந்த கார்த்தி சொன்னதை நினச்சிக்கிட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அப்போ ஆனந்த் ரூமுக்கு வராரு. அப்போ ஆனந்த் ரியா சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ஆனந்த் கேட்குறாரு, ஏன் ரியா உன் முகமே சரியில்லை, என்னாச்சு அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஆனந்த், கார்த்தியும் தீபாவும் என்னை மாறி மாறி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு கண்டிப்பாக நான் இருக்க மாட்டேன், நீங்களும் மீனாட்சியும் தான் அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படின்னு கார்த்தியும் தீபாவும் மாறி மாறி என்னை மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. உண்மையை சொல்லுங்கள் ஆனந்த், நாளைக்கு நீங்களும் மீனாட்சியும் தான் அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறீங்களா அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு ரியா, அந்த மீனாட்சி என்னைக்கு நான் கட்டின தாலியை கைட்டு வீசினாலோ அன்னைக்கே அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆகி போயிருச்சு. நீ தான் என்னுடைய மனைவி, நாளைக்கு நீயும் நானும் மட்டும்தான் அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவோம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, என்னங்க உங்கள் பாட்டி ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன், அவங்க செமையாக திட்டுவாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஒருவேளை அவங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, நீயும் நானும் மட்டும்தான் இந்த வீட்டில் இந்த வெட்டிங் ஆனிவர்சரியை நடத்தணும், ஆனால் கொஞ்சம் பிரச்சனைனால என்னால் தலையிட முடியலை. இங்கே பாரு, கண்டிப்பாக நீ தான் இந்த வீட்டோட மூத்த மருமகங்கிற ஒரு அங்கீகாரத்தில் நாளைக்கு கண்டிப்பாக அம்மாவோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறது நீ தான், நான் இருக்கேன்னு நீ கவலைப்படாத அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, ஆனந்த் நீங்கள் சொன்னதை கேட்டு தான் நான் நம்பிக்கையோடு இருக்கேன் அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, ரியா எதுக்கும் கவலைப்படாத, அதான் நான் இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அப்போ ரியா நினைக்கிறாங்க, ஆனந்த் எனக்கு ஆதரவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு ரியா மனசில் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஆனந்த் போயிட்டு அவருடைய பீரோவில் என்னமோ தேடிக்கிட்டு இருக்காரு. ரியா போய் கேட்குறாங்க, ஆனந்த் என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, சென்ட்டு வச்சேன் அதான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு கோல்டன் கலர் பொட்டி இருக்குது. அதை பார்த்துட்டு நம்ம ரியா கேட்குறாங்க, இது என்ன ஆனந்த் அப்படின்னு. அப்போ ஆனந்த் அது ஒன்றும் இல்லை துப்பாக்கி தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாரு. இதை பார்த்துட்டு ரியா ஷாக் ஆகி, என்ன ஆனந்த் துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இந்த துப்பாக்கி என்னுடையது இல்லை, இது வந்துட்டு அப்பாவோட துப்பாக்கிக்கு வந்து லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு, அதை ரெனிவல் பண்ணுறதுக்காக என்கிட்ட கொடுத்துருந்தாரு, நான் ரெனிவல் பண்ணிட்டேன், அதை அப்பா கிட்ட கொடுக்கணும், நாளைக்கு கொடுத்துக்கலாம்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம ரியாவும் சரி ஆனந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆனந்த் அந்த இடத்துலேருந்து போகிறாரு துப்பாக்கியை வச்சுட்டு. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இந்த துப்பாக்கி இருக்கிறது இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் போச்சே அப்படின்ட்டு அந்த துப்பாக்கி எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை நடந்தால் இந்த துப்பாக்கியை யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நம்ம துப்பாக்கியை யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ட்டு அந்த துப்பாக்கி எடுத்து அந்த ரியா வந்துட்டு சேஃப்டிக்கு வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை செட் பண்ணி அருணாச்சலத்தை காமிக்கிறாங்க. நம்ம அபிராமி ரொம்ப சோகமாக ரூமில் உட்காந்துருக்காங்க. அப்போ அருணாச்சலம் போய் கேட்குறாரு, என்ன அபிராமி ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அருணாச்சலம் கேட்குறாரு, ஏன் அபிராமி இவ்வளோ சோகமாக இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, என்னங்க எப்படி நான் வந்து சந்தோஷமாக இருக்க முடியும், உங்களுக்கு தெரியலையா இந்த வீட்டில் என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு,
நம்ம வீட்டில் என்றைக்கு தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு? இங்கே பாரு, இப்படி சந்தோஷமான நேரத்தில் இப்படி சோகமாக இருக்காத, வா ஃபங்க்ஷனுக்கு, எல்லாருமே மண்டபத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அங்கே போன பிறகு என்ன பிரச்சனை நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. 3 பையன்களும் நல்ல பையன்கள் தான். கார்த்தியும் தீபாவும் பிரச்சனை இல்லை, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. அருண் ஏதோ ஐஸ்வர்யாவை ஏற்றுக்கிட்டான். ஆனால் ஆனந்த் பார்த்திங்களா, மீனாட்சிக்கு துரோகம் பண்ணி எவ்வளோ ஒருத்தியை வீட்டுக்கு கொண்டாந்து வச்சுருக்கான். இப்போ அந்த ரியா வந்துட்டு ஆனந்தும் சேர்ந்து என் காலில் ஆசீர்வாதம் வாங்க விழுந்தாங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்கும்னு உங்களுக்கு தெரியலையா? பாட்டி வேற வரப்போகிறாங்க. அம்மாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அம்மா கண்டிப்பாக ரொம்ப கோவப்படுவாங்க. இந்த ஃபங்க்ஷனில் என்ன நடக்க போகுதோன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, அதான் கார்த்தி தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கானே, அப்புறம் எதுக்கு அபிராமி நீ கவலைப்படுற அப்படின்னு. அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க, கார்த்தி எல்லா பிரச்சனைகளையுமே சால்வ் பண்ணுவான்னு எனக்கு தெரியும். ஆனால் 100ல் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா என்ன ஆகுறது? ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும்ல, எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்னு. அதுக்கு அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு, எனக்கு கார்த்தி மேலே முழு நம்பிக்கை இருக்குது. கார்த்தி ஒரு விஷயத்தை சொன்னான்னா கண்டிப்பாக அதில் ஒரு நம்பிக்கையோடு தான் சொல்லியிருப்பான். நீ கவலைப்படாத, கண்டிப்பாக கார்த்தி எல்லாத்தையும் பார்த்துப்பான். அந்த உன் பெரிய மருமகளான மீனாட்சியும் ஆனந்தும் சேர்ந்து தான் உன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நீ வேணும்னா பாரு, அதுதான் நடக்கும். ஆனால் நீ தேவையில்லாமல் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. உன் கவலையை ஓரத்தில் வச்சுட்டு மண்டபத்துக்கு கிளம்பு அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன தைரியம் சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஒருவேளை 100ல் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சுன்னா அது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். அங்கே நம்மளுடைய உறவுக்காரங்க அவ்வளோ பேர் வருவாங்க. எல்லாருமே சேர்ந்து நம்மளை தான் ரொம்ப மோசமாக பேசுவாங்க. எனக்கு அதை நினச்சாதாங்க ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு அபிராமி, நம்ம பிள்ளைங்க எல்லாருமே மண்டபத்தில் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்காக. இந்த நேரத்தில் நீ இப்படி மனசை குழம்பிக்கிட்டு இருக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. நீ கிளம்பி வா, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், அம்மாவும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும், சரிங்க, நீங்கள் சொல்கிறதுனால நான் வரேன், ஆனால் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்னால் தாங்கிக்க முடியாது. அதோட மீனாட்சியை அவமானப்படுத்தினான்னா கண்டிப்பாக என்னால் உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, இங்கே பாரு அபிராமி, இந்த நேரத்தில் இந்த மாதிரி பேசாத, நமக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமியும் சரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனசிப் பண்ணி நம்ம தீபாவை காமிக்கிறாங்க. தீபா வந்துட்டு சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம மீனாட்சியோட தாலியை தான் எடுத்துகிட்டு போகிறாங்க கோயிலுக்கு. அங்கே போயிட்டு அர்ச்சனை ஜாமானில் மீனாட்சியோட தாலியை வச்சு நேராக ஐயர்கிட்ட கொடுத்து, ஐயர் இதில் தாலி இருக்குது, இதை வந்து பூஜை பண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐயரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக கொண்டு போய் சாமிக்கிட்ட தாலியை வச்சு பூஜை பண்ணுறாரு. அப்போ நம்ம தீபா வந்து வேண்டுறாங்க, கடவுளே, இந்த தாலியை நான் எதுக்காக இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். மீனாட்சி அக்காவோட வாழ்க்கை இப்போ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மீனாட்சி அக்கா ரொம்ப பாவம். அந்த ரியாவோட வலையில் ஆனந்து சிக்கிக்கிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரம் அந்த ஆனந்துக்கு ரியாவை பற்றின உண்மைகளை நிரூபித்து ஆனந்தை மறுபடியும் மீனாட்சி அக்காவோட கழுத்தில் இந்த தாலியை கட்ட வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம தீபா கையெடுத்து கும்பிட்டு சாமியே வேண்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஐயர் அந்த தாலியை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சுட்டு ரோஜாப்பூ போட்டு பூஜை பண்ணுறாரு. பூஜை பண்ணி முடிச்சுட்டு தேங்காய் உடைச்சிட்டு ஆரத்தி தட்டை காமிச்சிட்டு நம்ம தீபா கிட்ட அந்த ஆரத்தி தட்டை கொண்டாந்து காமிக்கிறாரு. அப்போ நம்ம தீபா அந்த ஆரத்தி தட்டை கும்பிடும் பொழுது டக்குன்னு அந்த விளக்கு அணைஞ்சு போகுது. இதை பார்த்துட்டு தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, அம்மா, காற்றுல அணைஞ்சிருக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும், நீ வீட்டுக்கு போமா கவலைப்படாமல் அப்படின்னு. தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம தீபாவுக்கு கொஞ்சம் குழப்பமாகவே இருக்குது, எதுக்காக இப்படி விளக்கு அணைஞ்சிச்சு அப்படின்னு. இன்னொரு பக்கம் ஐயர் நேராக சாமிக்கிட்ட போயிட்டு
ஐயர் நேராக சாமிக்கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு சாமிக்கிட்ட தாலியை வச்சு சாமி கும்பிட்ருக்கா, ஆனால் நீங்கள் இப்படி ஒரு கெட்ட சகுனத்தை காமிக்கிற மாதிரி விளக்க அணைச்சிருக்கீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயர் தீபாவுக்காக சாமி கும்பிட்றாரு. இன்னொரு பக்கம் அந்த கார்த்தியை காமிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே அபிராமி கிட்ட தீபா, மீனாட்சி, நம்ம ஐஸ்வர்யா நிற்கிறாங்க. அப்போ தீபா கேட்குறாங்க, அத்தை பாட்டி எப்போ வருவாங்க அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, அம்மா சொன்ன நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ அபிராமி பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, அத்தை ஏன் இப்படி பதட்டமாக இருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் தான் இருக்கிறோம்ல, இன்றைக்கி நீங்கள் புது பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை கிண்டல் பண்ணணும்னு ஒரு நோக்கத்தோடு தான் இருக்கீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் புது பொண்ணு, உங்களை கிண்டல் பண்ணாமல் நாங்கள் யாரை கிண்டல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அப்போ அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், சரி பாட்டி வந்தாலும் வருவாங்க, வெளியில் ரிசப்ஷனுக்கெல்லாம் ஆள் நிற்கிறாங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை அதுக்கெல்லாம் ஆள் ரெடியாக இருக்காங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ அபிராமியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா சீனை சிப் பண்ணி அருணாச்சலத்தை காமிக்கிறாங்க. அருணாச்சலம் கோட் சூட் போட்டுக்கிட்டு ரெடியாக இருக்கார். அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அப்பா நீங்கள் புது மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு. அப்போ அருணாச்சலம் சொல்கிறாரு, கார்த்தி இதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு. அப்போ அருண் சொல்கிறாரு, அப்பா நீங்கள் இன்றைக்கி புது மாப்பிள்ளை, அதனால் நீங்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சிரிக்கிறாரு, நீங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னையும் அம்மாவையும் ஒரு வழி பண்ணணும்னு நினச்சிட்டிங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சிரிக்கிறாரு. அப்போ ஆனந்து ஒரு ஓரமாக தான் உட்காந்துருக்காரு. அப்போ நம்ம கார்த்தி நேராக வெளியில் நேராக மதுவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ மது ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல, அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நம்ம திட்டம் எல்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னு. அதுக்கு அந்த மது சொல்கிறாரு, கார்த்தி நீங்கள் சொன்ன மாதிரி திட்டம் எல்லாமே சரியாக தான் இருக்குது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், அந்த ரியா நம்ம திட்டத்துலேருந்து மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னு. அதுக்கு அந்த மது சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரியாவை நான் அப்போ வெறுப்பேற்றுவேன். ரியா நேராக வீட்டுக்கு வருவா, வீட்டுக்கு வந்ததோட என்கிட்ட சண்டை போடுவா. அப்போ அவள் சொல்கிற உண்மை எல்லாத்தையுமே நான் வீடியோவை ரெக்கார்டு பண்ணி உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் ப்ரூவ் பண்ணிடுங்க. இந்த ரியாவோட அயோக்கியத்தனத்தை இன்றைக்கி நம்ம நிரூபிச்சிருவோம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த ரியா வந்ததோட வீடியோவை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த மதுவும் ஓகே கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் இன்றைக்கி அந்த கார்த்தி என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மது நினைக்கிறாரு, ரியா உன்னுடைய முழு உண்மையும் இன்றைக்கி வெளியில் வரப்போகுது, இனிமே உன்னால் தப்பிக்கவே முடியாதுரே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியாவை காமிக்கிறாங்க. ரியா இன்றைக்கி என்ன நடக்க போகுது, கார்த்தி சொன்ன மாதிரி ஒருவேளை நானும் ஆனந்தும் அபிராமியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க மாட்டனோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ரியா அந்த பேக்கில் இருக்க துப்பாக்கியை பார்க்குறாங்க. ஒருவேளை எனக்கு எதிராக ஏதாவது நடந்துச்சுன்னா, எனக்கு எதிராக யார் செயல்படுறாங்களோ அவங்கள இந்த துப்பாக்கியால் சுட்டுட்டு நம்ம தப்பிச்சு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம தீபா அந்த இடத்துக்கு வராங்க. தீபாவை பார்த்ததோட ரியா பயப்படுறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு, இப்போவே நீ போயிட்டேன்னா நல்லது, இன்னுமே நீங்கள் இருந்தீன்னா உனக்கு தான் அசிங்கம் அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, மீனாட்சி கிடையாது. ஆனந்து கண்டிப்பாக அந்த ரியாவை, அந்த மீனாட்சியை மனைவியாக ஏற்றுக்க மாட்டான், என்கிட்ட சத்தியம் பண்ணிட்டான். நான் தான் இந்த வீட்டோட மூத்த மருமக, நான் தான் அத்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், நீ பார்க்க போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இருந்தாலும் உனக்கு இந்த வாய்க்கொழுப்பு இன்னும் போகலை இல்லை, இருந்து அவமானப்பட்டாதான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு. அப்போ ரியா நினைக்கிறாங்க, இந்த துப்பாக்கி எடுத்து இப்போவே இவளை சுட்டு பொசிக்கிடலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்போ தீபா கேட்குறாங்க, என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாக இருக்க அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, எங்கே பாரு, உன்ன மாதிரி ஆள்கிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ ரியா சொல்கிறாங்க, தீபா சொல்கிறாங்க, சரிம்மா, என்ன மாதிரி ஆளுக்கிட்ட நீ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆனால் இன்னும் 2 மணி நேரத்தில் உன்னுடைய முழு உண்மையும் தெரிய போகுது. போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா, இல்லை ஆனந்த் உன்னையை அடித்து துரத்த போகிறாரா அப்படின்னு நான் பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா அந்த இடத்துலேருந்து நேராக அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கார்த்தி இருக்கார். அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க, கார்த்திக் சார் இன்னுமே அந்த ரியா வந்து எப்படி பேசிக்கிட்டு இருக்கான்னா ரொம்ப திமிராக பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, தீபா அந்த ரியா எப்படிப்பட்டவனே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ப்ரூவ் பண்ணிடலாம், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒருவேளை கார்த்திக் சார் இந்த பிளான் செல்லுபடி ஆகாமல் ரியாவும் ஆனந்தும் அத்தையோட காலில் விழுந்தா கண்டிப்பாக பாட்டி செம்ம கோவப்படுவாங்க. பாட்டியோட கோபத்தை பற்றி நம்ம பார்த்துருக்கோம்ல, இல்லைன்னா அவ்வளோதான். அத்தையை மட்டும் திட்டினது மட்டும் இல்லாமல் மீனாட்சி அக்காவுக்கும் திட்டு விழுவும். ஏன்னா மீனாட்சி அக்கா வேற தாலியை வேற கட்டிட்டாங்க, இதனால் ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எந்த உரையும் பண்ணாமல் நீங்கள் ஃபங்க்ஷனில் போய் கலந்துக்கோங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபாவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்தி கேட்குறாரு, என்ன தீபா உங்கள் ஃப்ரெண்டு அம்முவை இன்வைட் பண்ணிங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இன்வைட் பண்ண சார், அவள் வரேன்னு சொல்லியிருக்கா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, சரி அன்னைக்கு தான் பார்க்க முடியல, இன்றைக்காவது பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, என்ன சார், என்னை விட என் ஃப்ரெண்டு பார்க்குறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க போல் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபா நீங்கள் தானே ரொம்ப நாளாக அம்முவை பாருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதைத்தான் நான் பார்க்கணுன்னு சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு. அப்போ தீபா சிரிக்கிறாங்க, ஓகே சார், உங்களை நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தீபா எனக்கு வேலை இருக்குது, நான் அதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ மது என்ன பண்ணுறாருன்னா நேராக அந்த ரியாவுக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ரியா கேட்குறாங்க, இப்போ எதுக்காக எனக்கு கால் பண்ண அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, உன்னை நான் நேரில் பார்க்கணுமே அப்படின்னு. அதுக்கு ரியா கேட்குறாங்க, எதுக்காக அப்படின்னு. அப்போ மது சொல்கிறாரு, நீ என்னை கல்யாணம் பண்ணியில்ல, அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே என்கிட்ட ப்ரூஃபாக இருக்குது, அதை வச்சு நான் ஆனந்தை ஈஸியாக உனக்கு எதிராக மாற்றலாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா செம ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு ஆனந்த், தேவையில்லாத வேலை பண்ணாத அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் நினச்சது இன்றைக்கி நடக்க போகுது, ஆனந்த்கிட்ட உன்னை பற்றின உண்மைகளை ப்ரூவ் பண்ணி உன்னைய அந்த வீட்டை விட்டு துரத்த போகிறேன், இன்றைக்கி உங்கள் வீட்டில் வெட்டிங் ஆனிவர்சரி நடக்க போதாம்ல, அங்கே வரப்போகிறேன் அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, இங்கே பாரு உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, எனக்கு 10 லட்ச ரூபா பணம் வேணும், அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. அப்போ ரியா கேட்குறாங்க, என்கிட்ட பணம் ஏது மது அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, என்ன பணக்கார வீட்டுக்கு போயிருக்க, காசு இல்லைன்னு சொல்கிறேன், இங்கே பாரு அங்கே பொட்டி பொட்டியாக பணம் இருக்குன்னு தெரியும், நீ போகிற எனக்காக அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வர்ற அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, அப்படி பணத்தை கொடுக்கலைன்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, நீ மட்டும் பணத்தை கொடுக்கலைன்னா நீ யார் எப்படிப்பட்டவன்னு நான் கார்த்திக்கிட்ட அந்த ஆனந்திக்கிட்டையும் ப்ரூவ் பண்ணிடுவேன். முக்கியமாக உங்கள் வீட்டில் இன்றைக்கி நடக்குது பாரு அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு உன்னைய ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன், ஆனந்து உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளுவான் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியா ஷாக் ஆகி, இங்கே பாரு உன்னை எங்கே மீட் பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, கோயிலில் மீட் பண்ணு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரியாவும் சரி நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோயிலுக்கு கிளம்புறாங்க. நம்ம ரியா நேராக கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே மது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மது கேட்குறாரு, இங்கே பாரு உன்னை வர சொன்னதுக்கான காரணம் என்னென்னு தெரியுமில்ல அப்படின்னு. அதுக்கு ரியா சொல்கிறாங்க, எனக்கு தெரியும், எதுக்காக இப்போ மறுபடியும் நேற்று டார்ச்சர் பண்ணுற அப்படின்னு. அதுக்கு மது சொல்கிறாரு, இங்கே பாரு, ஒரு வேளை நீ காசு கொண்டு வரலைன்னா கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் ஆனந்துக்கு ஷேர் ஆகும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, அப்படி எதுவும் பண்ணாத மது, ப்ளீஸ் நீ கேட்ட காசை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காசை கொடுக்குறாங்க. அப்போ மது சொல்கிறாரு, இங்கே பாரு நீ எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த இருக்கு பாரு இது எல்லாமே உன்னுடைய ப்ரெக்னன்சி ரிசல்ட்டு, நீ குழந்தைய கொன்னதுக்கான ஆதாரம் கூட என்கிட்ட இருக்கு, இது எல்லாமே ஆனந்த் கைக்கு போணுச்சுன்னா நீ செத்தடி அப்படின்னு. அப்போ ரியா பயப்படுறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க.